ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லிப்ஸில் இருக்க டார்க்னஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதாவது ஒரு நல்ல பிங்கிஷ் லிப்ஸை வந்து எப்படி வந்து கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஹோம் ரெமிடிஸை வச்சு தான், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு பிங்கிஷ் லிப்ஸை வந்து கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. எதனால நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் பண்ணுறதப்ப நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அந்த ரெமடிஸ் யூஸ் பண்ணியும் ஒரு பயனும் இல்லை. ஸோ வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஹோம் ரெமடிஸை பொறுத்த வரைக்கும். மெயினாக நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெலனின் வந்து க்ரியேட் ஆகிறனால தான் நம்ம லிப்ஸில் வந்து ரொம்ப டார்க் ஆக்கிடுது. அது எதனால் வருதுன்னா, நம்ம வந்து சன்னுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறனால மட்டும்தான் வருது. யூவி ரேடியேஷன் வந்து நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப வந்து டார்க் ஆக்கிடுது. அந்த சன்லைட்லாம் உங்கள் லிப்ஸில் வந்து படும்போது என்ன ஆகும்னா வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம தண்ணி குடிக்காதனால என்னென்ன பிரச்சனை வருன்றது மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிடும். ஈவன் வந்து ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதனாலேயே எல்லா டாக்டர்ஸும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நிறைய யூடியூபர்ஸும் அதான் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிங்கன்னு. நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆனாலே வந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துரும். இதே வந்து நீங்கள் லிப்ஸுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காதனால என்ன ஆகும்னா, நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஹைட்ரேஷன் கம்மியாக இருந்தால் கூடி வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டராவது குடிங்க. ஸோ வந்து நம்ம உடம்பையும் சரி, நம்ம ஃபேஸையும் சரி, நம்ம க்ளோயிங்னஸையும் சரி அதிகப்படுத்தி கொடுக்கும். நல்லா ஹைட்ரேட்டாக இருந்தாலே வந்து பாதி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து தீர்ந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பைர்ட் ஆன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால தான் நிறைய லிப்ஸ்டிக் வந்து நம்ம வந்து எக்ஸ்பைர்ட் ஆனாலும் சரி லிப்ஸ்டிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். சில பேர், நான் எல்லாத்தையும்லாம் சொல்லலை, பட் வந்து அப்படி யூஸ் பண்ணுறனால என்ன ஆகும்னா, நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப வந்து கெமிக்கல் ஆகிடும். ஸோ அதனாலே வந்து ரொம்ப டார்க் ஆகும். ஈவன் வந்து நல்ல லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களே வந்து ரொம்ப லிப்ஸ்டிக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ வந்து அளவாக கொஞ்சம் கம்மியாகவே வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். பர் டேனா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு வெளியே போகிறீங்கன்னா அது போயிட்டு வந்த உடனே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லிப்ஸை வந்து லிப்ஸ்டிக்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ரொம்ப லிப்ஸ்டிக் வந்து ஈவன் எல்லாருமே வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது. எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ வந்து அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து வேலை வந்து லிப்ஸ்டிக் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா, லிப்ஸ்டிக் மட்டும் இல்லை, என்ன போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ரீசன் எதுனாலனா, நம்ம வந்து லிப்ஸை வந்து லிக் பண்ணுறனால. ஸோ வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அதை ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம நார்மலாக அப்படி இருக்கும் போதே வந்து நம்ம லிப்ஸை வந்து லிக் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா, நம்ம சலைவா வந்து என்ன பண்ணுன்னா ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். நம்ம லிப்ஸில் இருக்க அந்த இதை வந்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா மேஜர் டேமேஜ் வந்து நம்ம லிப்ஸ்க்கு வந்து ஆகும். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து லிப்ஸை வந்து லிக் பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒயிட்னிங் க்ரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதனால கூட நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக ஆகும். ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆக என்ன பண்ணுவோம்னா நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகும். ஸோ எல்லா ஒரு ரீசனுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ரெமிடிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமிடியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நான் சொல்ல போகிற ஹோம் ரெமடிஸ் வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்டது. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம லிப்ஸில் இருக்க மெலனினை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம லிப்ஸை வந்து நல்லா பிங்கிஷாக மாற்றி கொடுக்கும். ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஹோம் ரெமடிஸ் வந்து சொல்கிறேன், லிப்ஸை வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுதோ, உங்களுக்கு எது அது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதை 5
டைப்ஸையும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ வந்து எல்லாமே ஹோம் ரெமடிஸ் தானே. ஸோ வந்து எந்த இதுவுமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது. ஸோ வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது, அது யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். எல்லாமே வந்து ஹோம் ரெமடிஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு பொருள் தான். ஸோ வந்து எதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்க்ரப்பு தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்க்ரப்பு வந்து எப்படி பண்ணுறதுனா, ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு கொஞ்சம் சுகர் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரப்பு கிடச்சிரும். அதை எடுத்து நம்ம லிப்ஸில் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது நிறைய ஸ்கின்ஸ் வந்து பீல் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். அது ரிமூவ் ஆகும்போதே என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் தான். இந்த பேக் வந்து எப்படி செய்யணும்னா, 1½ டீஸ்பூன் வந்து ஒரு ஃப்ரெஷ் லைம் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஹனி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் கிளிசரின் வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வந்து நம்ம லிப்ஸில் வந்து நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மாதிரி போட்டு ஓவர் நைட் கூட நீங்கள் விடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 1/2 hour 1 hour ஆர் 2 hours கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் ஒரு பேக் தான். இது வந்து எப்படி பண்ணுறதுனா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க. இதில் வந்து டெர்மரிக் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேக் கன்சிஸ்டன்சியில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது வந்து லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 5 minutes தான் நம்ம லிப்ஸில் வந்து விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. அதோடு சேர்த்து வந்து அது வந்து கழுவினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆலோவேரா இருக்குல்ல, அதாவது நீங்கள் கடையில் கிடைக்கிதுல அந்த மாதிரி ஆலோவேராலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா, அதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து லிப்ஸில் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. அதுவுமே வந்து நல்ல டார்க்னஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் வந்து ஒரு பேக் தான். இது எப்படி வந்து செய்யணும்னா, 1 teaspoon ஆஃப் லெமன் ஜூஸ், 1 teaspoon ஆஃப் கோகனட் ஆயில், 1 teaspoon ஆஃப் காஃபி பவுடர், 1 teaspoon ஆஃப் சுகர் ஆர் ஹனி, இதை வந்து எடுத்து அதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி பேக் மாதிரியே வந்து லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 or 10 minutes கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு காட்டன் கிளாத் ஆர் டிஷ்யூ பேப்பரை எடுத்து நல்லா வந்து அதை வந்து ஃபுல்லாக எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுங்க லிப்ஸை. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேக். இது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமடிஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து டார்க்னஸ்லேருந்து ஒரு நல்ல பிங்கிஷ் க்ளோ வந்து எப்படி கொடுக்கலாம் நம்ம லிப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன எல்லா ரெமடிஸையும் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஹோம் ரெமடிஸ் தான். ஸோ வந்து இது போட்ட உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கண்டிப்பாக போக போக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 months நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ வந்து கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒன்ஸ் ஒரு 1 week நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து ஹோம் ரெமடிஸ் வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நான் ஹோம் ரெமடிஸ் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாச்சும் ரிசல்ட் இதில் கிடச்சா மட்டும்தான் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வந்து நான் சொல்கிற எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching.